மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாங்கும்போது வீட்டில் வந்து ஒரு பாக்கெட்டு வந்து ப்ரெட் இருந்தது. ஸோ அப்போது மார்னிங் வந்து ப்ரெட் ஆம்லேட் போட்டுடலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியாச்சு. ப்ரெட் ஆம்லேட் பண்ணுறதுக்காக வந்து ஃபஸ்ட் வந்து நான் வந்து இதில் வந்து நம்ம ப்ரெட் ஆம்லேட் போட்டோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளி இது எதுவுமே வந்து போடக்கூடாது. எக்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம தேவையான உப்பு எடுத்துக்கணும். உப்பு எடுத்ததுக்கு அப்புறம் வந்து அது கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கணும். இது 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம எடுத்துக்கலாம். சில்லி பவுடர் வந்து கம்மியாக எடுத்துக்கலாம். சில்லி பவுடர் வந்து மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து காஷ்மீர் சில்லியாக இருந்ததுன்னா நமக்கு காரம் தெரியாது. அப்போ வந்து பார்க்க கலர் நல்லாயிருக்கும், ஆனால் வந்து டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். அது காஷ்மீர் சில்லினா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எத்தனை எக் எடுக்கிறோமோ அத்தனை எக்கையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதை மிக்ஸ் பண்ணும்போது அந்த மசாலா ஐட்டம் வந்து நமக்கு கட்டி பிடிக்கும். ஸோ அதை கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கடாயில் அப்ளை பண்ணணும். இப்போ வந்து தோசைக்கல்லில் தான் நான் பண்ண போகிறேன். இந்த தோசைக்கல்லை வந்து பண்ணும்போது ஃபஸ்ட்டு தோசைக்கல்லை ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் நம்ம வந்து என்ன ஆயில் அப்ளை பண்ணுறோமோ அதே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெட்டை வந்து லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் வந்து எக்கை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சூடு பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு மேலே வந்து எக்கை அப்ளை பண்ணணும். எக்கை அப்ளை பண்ணிவிட்டு அது திருப்பி போடணும். திருப்பி போட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்தது நம்ம வந்து எக்கை அப்ளை பண்ணணும். எக்கு அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இன்றைக்கி சீஸ் வந்து என்னென்னா அமுல் சீஸ் தான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த சீஸில் வந்து நம்ம வந்து ஒரு பீஸ் வந்து எடுத்தாலே போதும். நம்ம 3 பீஸ் வச்சு அதில் மிடில் வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா இப்போ அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகி வரும்போது நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க ரொம்பவே வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ உள்ள பசங்கள்லாம் வந்து ப்ரெட் ஆம்லேட்டு கொஞ்சமே அவங்க பீஸ் அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கும்போது பசங்க வந்து ரொம்பவே வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி பையனுக்கு வந்து ஸ்கூலுக்கும் வந்து அவன் சிம்பிளாகவே போதும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அவனுக்கும் வந்து அதே பண்ணி கொடுத்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு 2 பீஸ் சாப்பிட்டுட்டு அவன் கிளம்பியாச்சு. இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கும் வந்து அதுவே வந்து எடுத்து போதும் அப்படின்னு சொல்லி எடுத்து போயாச்சு. பொண்ணுக்கு வந்து ஆஃப் டே தான். ஸோ அவளுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து நம்ம வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் சாட்டர்டேனாலவே வந்து கொஞ்சம் வந்து நமக்கும் வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். என்னென்னா சாட்டர்டேனாலே கொஞ்சம் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் டெய்லி வந்து சண்டேயும் பையனுக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால டெய்லி வந்து ஸ்கூல் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஓகே, பையன் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம